அதிமுகவோட அன்புமணி கூட்டணி வச்சுட்டாரு. தாவேகாவுடைய நிலை என்ன? தாவேகா நிலை என்ன அப்படின்னா, ஏன்னா அன்புமணி தாவேகாவோட தான் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டதா என்ன அப்படிங்கிற கேள்வி வரலாம். அப்படி கிடையாது. தாவேகாவும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும், விஜயின் தலைமை ஏற்றுக்கொண்டு பல கட்சிகள் சேரும் அப்படின்னாங்க. அப்படி சேர வேண்டிய கட்சிகள் ஆப்ஷன்ல பாமக இருந்தது, அதை குறிப்பு தேமுதிக இருக்கிறது, டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்க இருக்காங்க. இதுல மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது பாமக. அதுவும் அன்புமணி தரப்புல என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க. அப்போ ஓபிஎஸ், டிடிவி இவங்களும் தேமுதிகவும் தாவேகாவோட சேருவாங்களா, இல்ல தாவேகாவோட நிலை என்ன அப்படிங்கிறத இப்போ கேள்வி எழுப்பியிருக்கு. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பிரிஞ்சிருக்கிறது. ஒன்று நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒன்றும், தலைவர் அன்புமணி தலைமையில் ஒன்றும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி தலைமையில் ஒன்றும், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒன்றும் பிரிஞ்சிருக்கு. தமிழகத்துல இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணியில மீண்டும் இணைஞ்சிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அன்புமணிக்கு விஜயனுடைய தாவேகா கட்சி அப்படிங்கிற ஆப்ஷனும் இருந்துச்சு. அப்போ இன்னொரு ஆப்ஷன் அதிமுகவா தாவேகாவா அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும் போது அவர் தாவேகா ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அதிமுகவில் அவர் சேர்ந்திருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன், 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடனும் கூட்டணி வைத்து போட்டியிட்டது பாமக. அப்பெல்லாம் ஒருங்கிணைந்த பாமக இப்பதான் 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. கடந்த 2025, அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல்ல அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. மீண்டும் அப்பதான் இணைகிறாங்க. பாஜக இனி கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் இணைந்தாங்க. ஒரு கணிசமான ஆதரவோடு இந்த கூட்டணியில சேர்ந்த முதல் கட்சி அப்படின்னு பார்த்தா பாமக அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி இருவரும் சந்தித்து பேசினாங்க. பாமகவுக்கான இடங்கள் உறுதி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எண்ணிக்கை என்னங்கிறத அவர் தெரியப்படுத்தல. பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேருவாங்க, இன்னும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில சேருவாங்க அப்படின்னும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மாநிலம் தழுவிய தமது பயணத்தின் போது தற்போதைய திமுக ஆட்சியின் மீது மக்கள் கோபம் கொண்டிருப்பதை அன்புமணி ராமதாஸ் கண்டிருக்கார் அப்படின்னும், அன்புமணிக்கு விஜயனுடைய தாவேகா கட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தும் கூட அவர் அதிமுக பக்கம் மீண்டும் வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கின்றது. இதனால தாவேகா கிட்டத்தட்ட பாமக இனி வாய்ப்பு இல்லை, இப்போ ராமதாஸ் என்ன பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இப்போ பாமக அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய அணி தாவேகாக்குள்ள போவாங்க அப்படின்னு, தாவேகாவோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலையில தாவேகாவை அவர் புறக்கணிச்சிட்டார் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டி இருக்கு. விஜய் கிட்ட கூட்டணி தொடர்பாக டிடிவி தினகரன் அமமுகவும், ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அவர் ஒரு தொண்டர் உரிமை மீட்பு கழகம், அது குழுவாக வந்து கழகமாக அப்படின்லாம் மாற்றிருக்கூடிய நிலையில அவங்க தாவேகாவோட இணையதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. 2 தலைவர்களுக்கும் விஜய்க்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தைகள், அதாவது டிடி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் விஜய்க்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமாவே இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி ஒப்பந்தங்களும், தொகுதி கூட்டணி ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இப்போது இவங்க கூட பாஜக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஏன்னா அமித்ஷா விட மாட்டார். அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பீகார் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அங்கே எப்படி சிராக் பஸ்வான் அவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள சேர்த்தோம் அப்படின்ற மாதிரியும், அதே போல இங்கேயும் தமிழ்நாட்டையும் ஓபிஎஸ், டிடிவியும் என்டிஏக்குள்ள கொண்டு வரணும். அவர் எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, அதிமுக பிடிக்கலன்னு பரவாயில்ல, அவங்க என்டிஏ அப்படிங்கிற ஒரு குடையின் கீழ் வரணும் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய முடிவாக இருக்கின்றது. அமித்ஷா தமிழ்நாடு போன நிலையில அதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வியூக கூட்டம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நடந்தது. அந்த கூட்டத்தில் பாஜக அளவிலான கூட்டம் நடந்தது. தமிழ்நாட்டிற்கான விரிவான வெற்றி ஃபார்முலாவை முன் வச்சிருக்காரு அமித்ஷா. அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளக்கூடிய திமுக கூட்டணியை தீவிரமாக எதிர்கொள்ளக்கூடிய பாஜகவின் திட்டம் இது அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக வட்டார தகவலின் படி பார்த்தோம்னா அமித்ஷா ஒரு தெளிவான தொகுதிகள் மற்றும் அதிகார பகிர்வு ஃபார்முலாவை ரெஃபர் பண்ணியிருக்காரு. இது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய உள் போட்டியை குறைக்க ஒரு திட்டத்தை வகுத்திருக்காரு அமித்ஷா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டத்தில் அதிமுக 140 தொகுதிகள் போட்டியிடும். பிரதான கட்சியான கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பாஜக அவங்க ஒரு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரிலாம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி, இவங்க எல்லாம் அடங்குவாங்க அப்படின்னும், வட தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. அவங்க ஒன்று சேர்ந்து வர வேண்டும் அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய திட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு.
தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் தமாகவுக்கு 4 தொகுதிகளும் போட்டியிடும். அதான் மற்ற என்டிஏ கூட்டணிகள் பார்க்கும்போது பாஜக அதிமுக டிக்கெட்டுகளை இணைக்கப்பட்டு வாக்கு பிளவு தவிர்க்கப்படும். தலைமைத்துவம் அப்படின்னு இது மாதிரி ஒரு ஃபார்முலா, ஒரு பிளானை வந்து அமித்ஷா உருவாக்கி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. முதலமைச்சர் பதவி அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு தொண்டர்களுடைய அரசியல் முன்னுரிமை தலைமை கவலைகள்லாம் தீர்க்கப்படும் அப்படின்னும், அதிமுகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காம போனா, தனி மெஜாரிட்டி அதிமுகவுக்கு கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்காம போனா நிச்சயமாக முதலமைச்சர் பதவி அதிமுகவுக்கு இருக்கும். மற்றபடி துணை முதல்வர் பதவிகள் உருவாக்கப்பட்டு அது பாஜகவுக்கு பாமகவுக்கு இப்படிலாம் பகிரப்படும். ஆட்சி நிர்வாகத்தில் அவங்களுக்கு பங்கு கொடுக்கப்படும். அமைச்சரவை பதவிகள் எல்லாமே என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கும் விநியோகிக்கப்படும், கொடுக்கப்படும், பிரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான் இன்னைக்கு மிக முக்கியமான ஃபார்முலை அமித்ஷா எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி தனி மெஜாரிட்டியோடு அதிமுக ஆட்சி அமைக்கும், தனி மெஜாரிட்டியோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை அப்படி இல்லாம போனா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும், அதிமுக அவங்க தரப்புல அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும், யாரு என்னவாக இருந்தாலும் அதிமுக வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, ஆனா அதிமுக தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சராக பாஜக பாமக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஒரு பரபரப்போட கட்சி வச்சுக்கிட்டாரு. இப்போ அப்படி இல்லாம கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பாஜகவுக்குள்ளே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இதனால வந்து தாவேக பக்கம் போக எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா விஷயம் என்னங்கிறது, ஏன்னா அதிமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல அதிமுகவுக்கு அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து அதன் அடிப்படையில் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டிருக்காரு அமித்ஷா. அதனால தாவேக பக்கம் போறதை விட இப்போதைக்கு அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்னு அன்புமணி தரப்புல முடிவு எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது.